மாணவர்களே, இன்றைக்கு வேதத்தில் சில வார்த்தைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். எபிரேய வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆபேல் மிஸ்ராயிம் என்ற அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வந்து இந்த பெயர் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த ஆபேல் மிஸ்ராயிம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் பெயராக இல்லாமல், துக்கத்தையும் மரணத்தையும் குறிக்கும் ஒரு இடமாக உள்ளது. அதாவது ஆபேல் மிஸ்ராயிம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆபேல் மிஸ்ராயிம் என்பது ஆபேலின் துக்கம் அல்லது வந்து துக்கத்தின் களம் என்று பொருள்படும். இது வந்து ஒரு எபிரேய வார்த்தை. அப்போ துக்கத்தின் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யோர்தான் ஆற்றின் கிழக்கு பக்கத்தில் இது வந்து அமைந்துள்ளது. இது இடத்துக்கு வந்து எப்படி பேர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, யோசேப்பு வந்து எகிப்தில் வந்து தன் தந்தைய வந்து இறந்த பொழுது, யாக்கோபு இறந்த பொழுது அவருக்காக வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மரணத்தில் வந்து துக்கத்தை வந்து அனுபவிக்கும் பொழுது இந்த இந்த பெயர் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர்கள் வந்து எபிரேய வார்த்தை இது வந்து சொல்லப்படுது. அதாவது துக்கம் கொண்டாடிய இடம். அவர் வந்து இறந்த பொழுது அந்த இடத்துல தான் வந்து அவங்க துக்கம் கொண்டாடினாங்க. அதனால் வந்து தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபேல் மிஸ்ராயிம் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, துக்கத்தின் இடம் அல்லது மரணத்தையும் துக்கத்தையும் குறிக்கும் ஒரு இடமாக இது வந்து உள்ளது. ஒரு களம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இன்னும் அநேக வார்த்தைகள், எபிரேய வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. அவைகளை பற்றி நாம் சில தகவல் நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவன் இந்த வார்த்தையை கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.